வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். மார்ச் 12. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. வெளிப்படுத்துதல் 4 வசனம் 8. நாம் ஏற்கனவே ஆராய்ந்தது போல கடைசி கால நிகழ்வுகளை விவரிக்கும்படிக்கு பழைய ஏற்பாட்டில் உள்ள பல்வேறு தீர்க்க தரிசனங்கள், அடையாளங்கள், விளக்கங்களை மேலும் விலாவாரியாக விவரித்து கூறுவது வெளிப்படுத்துதலின் தன்மைகளில் ஒன்று ஆகும். இது எழுத்து திருட்டு அல்ல, மாறாக பண்டைய எபிரேய தீர்க்கதரிசிகள் அறிவித்திருக்கிற விஷயங்கள் சகலமும் முடிவுக்கு வரும்போது நிறைவேறி இருக்கும் என்பதை உறுதிப்படுத்துவதாகும். இது குறிப்பாக வெளிப்படுத்துதல் 4:8 பொருந்தும். எசேக்கியேல், ஏசாயா, யோவான் ஆகியோர் ஒரே மாதிரியான ஜீவன்களை பார்த்திருக்கிறார்கள். ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டபோது ஏசாயா 6 வசனம் 1. ஏசாயா இந்த ஜீவன்களை பார்த்தார். சேராபீன்கள் அவருக்கு சிங்காசனத்திற்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்தார்கள். அதிகாரம் 6 வசனம் 2. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய சிங்காசனத்தையும் அதை சுற்றிலும் ஜீவன்கள் இருந்ததையும் பற்றி தான் கண்ட தரிசனத்தை தீர்க்கதரிசி விளக்குகிறார். இந்த ஜீவன்களை பற்றி அவர் பதிவு செய்வதை கவனியுங்கள். அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாய் இருந்தன. வசனம் 10. வெளிப்படுத்துதலில் அடையாளங்கள் நிறைந்துள்ளன. எனவே வினோதமான மிருகங்கள் பரலோகத்தில் தேவனை சுற்றிலும் இருப்பதாக நினைக்கக்கூடாது. இந்த ஜீவன்கள் தேவனுடைய இயல்பு பற்றி சிலவற்றை சொல்லுகின்றன. கண்களால் நிறைந்திருந்தன என்றால் தேவன் சகலத்தையும் அறிவார் என்று அர்த்தம். ஓய்வில்லாமல் இருந்தன என்பது அவர் சர்வ வல்லவர், அவர் களைப்படைவதில்லை என்று அர்த்தம். மேலும் பரிசுத்தர் என்ற 3 முறை சொல்லப்படுவது தேவத்துவத்தை சுட்டிக்காட்டுகிறது. பிதா பரிசுத்தர், குமாரன் பரிசுத்தர், ஆவியானவர் பரிசுத்தர் என்று அர்த்தம். இயேசுவே தேவனுடைய சிங்காசன அறை எப்படி இருக்கிறது என்பதை காட்டியதற்காகவும், மீட்கப்பட்டவர்கள் ஒரு நாளில் காணப்போகிற இந்த தீர்க்க தரிசன சாட்சிகளுக்காகவும் உமக்கு நன்றி. எங்களை உம்முடன் நெருக்கமாக வைத்து அந்த மகத்தான நாளுக்கு அழைத்துச் செல்லும். அதிக ஆராய்ச்சிக்கு ஆதியாகமம் 3 வசனம் 24, யாத்ராகமம் 26 வசனம் 31, என்னாகமம் 7 வசனம் 89. ஆமேன்.